ரெட், கிரீன், ப்ளூ மொத்தமா 3 டைப்ஸ் ஆஃப் பிரெயின் உள்ள மனிதர்கள் தான் இருக்காங்க. நீங்க வேணும்னா இத 3 டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டின்னு கூட சொல்லிக்கலாம். ஆனா நீங்க இந்த 3ல ஏதோ ஒன்னா தான் இருப்பீங்க. பட் உங்களுக்கே தெரியல நீங்க எதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், பஞ்சபூதங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? நீர், நெருப்பு, காற்று, பூமி, ஆகாயம், இந்த 5 எலிமெண்ட்ஸ் வச்சு தான் நம்மளோட யூனிவர்ஸ் உருவாகி இருக்குன்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னும் பழங்காலத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க இது நம்மளோட பாடியிலையும் இருக்குதுன்னு. எஸ், ஆமா, இது உண்மைதான். ஏன்னா மாடர்ன் ஸ்டடிஸ் இப்போ இத கண்டுபிடிச்சிருக்கு. ரெட் பிரெயின், இத ரெஸ்பான்சிவ் பிரெயின் சொல்லுவாங்க. இது ஃபயர் எலிமெண்ட் குறிக்குது. இந்த ஃபயர் எலிமெண்ட் யாரு பிரெயின்ல எல்லாம் இருக்கோ அவங்க எதுலயும் பக்குன்னு பத்திக்க கூடியவங்களா இருப்பாங்க. கிரீன் பிரெயின், இத சென்சிட்டிவ் பிரெயின் சொல்லுவாங்க. இது ஏர் எலிமெண்ட் குறிக்குது. இவங்க காத்து மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான ஆட்களா இருப்பாங்க. ப்ளூ பிரெயின், இத ரெசிஸ்டன்ஸ் பிரெயின் சொல்லுவாங்க. இது வாட்டர் எலிமெண்ட் குறிக்குது. இவங்க எதையும் தண்ணி மாதிரி தடுத்து நிறுத்துறவங்களா இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு பிரெயின் டைப் ஆட்களுமே வெவ்வேறு பர்சனாலிட்டி கொண்டவங்களா இருப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்களே உங்க ஸ்கூல் காலேஜ் சமயத்துல கவனிச்சிருப்பீங்க. ஒரு சிலருக்கு மேக்ஸ் சப்ஜெக்ட் ரொம்பவே பிடிக்கும். ஆனா சிலருக்கு சுட்டு போட்டாலும் வராது. சிலருக்கு ஒரு பேராகிராஃப் மெமரி பண்ண 1 நிமிஷம் தான் தேவைப்படும். ஆனா அதே சிலருக்கு 1 மணி நேரம் கொடுத்தாலும் பத்தாது. ஏன் இப்படி மனிதர்கள் டிஃபரெண்டா இருக்காங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? காரணம் அவங்களோட பிரெயின் டைப் தான். ஒவ்வொருத்தரோட ஆட்டிடியூட், கேரக்டர், பிரெயின் பவர், பிஹேவியர்ஸ் இது எல்லாமும் அவங்க பிரெயின் டைப்பை பொறுத்து தான் டிசைன் ஆகிருக்கு. சோ நீங்க உங்களை டிஸ்கவர் பண்ண உங்களோட பிரெயின் எந்த டைப்னு கண்டுபிடிச்சாகணும். அதுக்காக நான் இப்போ உங்ககிட்ட 10 क्वेश्चन கேட்பேன். அதுக்கு நீங்க உண்மையா ஆன்சர் பண்ணணும். அத வச்சு நீங்க எந்த பிரெயின் டைப் கொண்ட ஆளுன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதன் பிறகு உங்களுக்குள்ள என்னெல்லாம் திறமை இருக்குது, உங்களோட பர்சனாலிட்டி என்ன, உங்களோட இன்டெலிஜென்ஸ் லெவல் எப்படி இருக்கும், மொத்தத்துல நீங்க யாரு அதுக்கான பதிலையும் வீடியோ முடிவுல தெரிஞ்சுக்க போறீங்க. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. அண்ட் நீங்க எந்த பிரெயின் டைப் ஆளுன்னு கண்டுபிடிச்சதும் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அண்ட் என்னோட பிரெயின் டைப் வந்து ஃபயர் பிரெயின் டைப். क्वेश्चन नंबर 1, நீங்க புதுசா ஒரு கேம் விளையாட போறீங்கன்னா நீங்க அந்த கேம்கான இன்ஸ்ட்ரக்ஷனை எப்படி கத்துப்பீங்க? உதாரணத்துக்கு உங்களுக்கு கிரிக்கெட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியாதுன்னு வச்சுக்கலாம். ஆப்ஷன் ஏ, ரூல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை படிப்பீங்க. ஆப்ஷன் பி, நம்பிக்கையோட விளையாட ஆரம்பிச்சிடுவீங்க, போக போக கத்துப்பீங்க. ஆப்ஷன் சி, நீங்க டுட்டோரியல்ஸ் எதனா பாப்பீங்க ஆர் விளையாட தெரிஞ்ச மத்தவங்கள்ட்ட ஆலோசனை கேட்பீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சூஸ் பண்ணிட்டீங்களா? அப்போ நீங்க சூஸ் பண்ணத ஆப்ஷன் ஏவா இல்ல பியா இல்ல ஆப்ஷன் சியா அப்படின்றத ஒரு நோட் பென் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி வீடியோக்கு கீழ இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லயே கூட நீங்க டைப் பண்ணி வச்சுக்கலாம். क्वेश्चन நம்பர் 2, நீங்க ஒரு டிசிஷன் எடுத்தாகணும்னு சிச்சுவேஷன் வர்றப்போ என்ன பண்ணுவீங்க? உதாரணத்துக்கு ஜாபுக்கு போலாமா இல்ல பிசினஸ் பண்ணலாமான்னு நீங்க டிசிஷன் எடுத்தாகணும்னு வச்சுக்கலாம். ஆப்ஷன் ஏ, இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸையும் பாப்பீங்க, ரிசர்ச் பண்ணுவீங்க, அப்புறம் தான் டிசைட் பண்ணுவீங்க. ஆப்ஷன் பி, உங்க மனசு அப்ப என்ன சொல்லுதோ அதையே டக்குன்னு செஞ்சிடுவீங்க. ஆப்ஷன் சி, நீங்க நம்புற ஆட்கள் கிட்ட சஜஷன் கேட்பீங்க, அவங்க சொல்றத செய்வீங்க. क्वेश्चन நம்பர் 3, உங்களோட டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கும்? ஆப்ஷன் ஏ, கோல் ஓரியன்டடா ப்ரொடக்டிவா இருக்கும். ஆப்ஷன் பி, ஃபிளெக்சிபிளா லைஃப் போற போக்குல போவீங்க. ஆப்ஷன் சி, ஈஸியா இருக்கும் அண்ட் கன்சிஸ்டன்ட்டா இருப்பீங்க. क्वेश्चन நம்பர் 4, உங்களோட ஸ்டெமினா நாள் முழுக்க எப்படி இருக்கும்? ஆப்ஷன் ஏ, எனர்ஜி ஆவரேஜா தான் இருக்கும், ஆனா தேவைப்படுறப்போ புஷ் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க. ஆப்ஷன் பி, நாள் தொடக்கத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும், அப்புறம் போக போக கம்மியாகிடும். ஆப்ஷன் சி, அதிக ஸ்டெமினா இருக்கும், ஆனா நீங்க அதை யூஸ் பண்ண மாட்டீங்க. क्वेश्चन நம்பர் 4, உங்களுக்கு ஒரு டீம் ஒர்க் ப்ராஜெக்ட் கொடுத்தா அப்போ நீங்க எந்த ரோல் எடுப்பீங்க? ஆப்ஷன் ஏ, நீங்க லீட் எடுத்து கஷ்டமான டாஸ்க் பண்ணுவீங்க. ஆப்ஷன் பி, டெக்னிக்கல் ஸ்கில் இருக்கிற ரோலை எடுத்து பண்ணுவீங்க. ஆப்ஷன் சி, எங்க ஹெல்ப் தேவைப்படுதோ எந்த பொசிஷன் காலியா இருக்கோ அதை பண்ணுவீங்க. क्वेश्चन நம்பர் 6, வெக்கேஷன் போகணும்னா அதை நீங்க எப்படி பிளான் பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ, முன்னாடியே நீங்க எங்க போகணும் என்னெல்லாம் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு போவீங்க. ஆப்ஷன் பி, அந்த டைம்ல என்ன தோணுதோ அதை உடனே பண்ணுவீங்க. ஆப்ஷன் சி, உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் ட்ரை பண்ணுவீங்க. क्वेश्चन நம்பர் 7, உங்களோட தூக்கம் நைட்ல எப்படி இருக்குது? ஆப்ஷன் ஏ, நார்மலா எல்லாரும் மாதிரியும் இருக்குது. ஆப்ஷன் பி, கொஞ்சம் தான் தூங்குவீங்க, சீக்கிரமா எழுந்திருச்சிருவீங்க. ஆப்ஷன் சி, நல்லா செமையா தூங்குவீங்க, ஆனாலும் காலையில எழுந்திருக்க கஷ்டமா தான் இருக்கும். क्वेश्चन நம்பர் 8, உங்களோட பசிக்கிற தன்மை எப்படி இருக்கும்? ஆப்ஷன் ஏ, ஒருவேளை கூட சாப்பிடாம இருக்க மாட்டீங்க, சாப்பிடலனா நீங்க டென்ஷன் ஆகிடுவீங்க. ஆப்ஷன் பி, ஒரு சில டைம் நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீங்க, ஆனா சில டைம் எதுவுமே சாப்பிடாமலே இருப்பீங்க. ஆப்ஷன் சி, சாப்பிட்ட உடனே வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும், அதனால அடுத்த வேளை பொறுமையா கூட நீங்க சாப்பிடுவீங்க. क्वेश्चन நம்பர் 9, இதுல
உங்களோட குணம் எப்படி இருக்கும்? ஆப்ஷன் ஏ, உங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது, எய்ம் இருக்குது, ரொம்பவே மோட்டிவேட்டடா இருப்பீங்க. ஆப்ஷன் பி, நீங்க ரொம்ப உற்சாகமா இருப்பீங்க, புதுசு புதுசா நிறைய ட்ரை பண்ணுவீங்க. ஆப்ஷன் சி, எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துப்பீங்க, வாழ்க்கை போற ஃப்ளோல போவீங்க. क्वेश्चन நம்பர் 10, நீங்க உங்களோட போர்டு எக்ஸாம ஆன்லைன்ல எழுதிட்டு இருக்கீங்க, இல்லாட்டி உங்க ஜாபுக்கு ரொம்பவே முக்கியமான இன்டர்வியூவை ஆன்லைன்ல அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். பட் திடீர்னு பாத்தீங்கன்னா கரண்ட் போயிடுது, இன்டர்நெட் உங்களுக்கு கிடைக்காம போயிடுது. அப்போ அந்த தருணத்துல நீங்க எப்படி உணர்வீங்க? ஆப்ஷன் ஏ, எரிச்சல் ஆயிடுவீங்க. ஆப்ஷன் பி, கவலைப்படுவீங்க, பயப்படுவீங்க. ஆப்ஷன் சி, அவ்வளவுதான் இனி ஒண்ணு பண்ண முடியாதுன்னு மோட்டிவேஷனை இழந்து போயிடுவீங்க. ஓகே, எல்லாருமே ரெடியா இருங்க, ஏன்னா டைம் வந்துருச்சு இப்போ உங்க பிரெயின் டைப் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்படி நீங்க அதிகமா ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அப்போ உங்க பிரெயின் டைப் வந்து ரெட். இது ஃபயர் எலிமெண்ட்ட குறிக்குது. இவங்களோட பிரெயின் சர்க்யூட்ல உணர்ச்சிகள் ரொம்ப அதிகமாவே இருக்கும். இதனாலவே இவங்க ஒரு விஷயத்துல நம்பிக்கை வச்சிட்டாங்கன்னா அதை ஒரு மிஷின் மாதிரி எடுத்து முடிக்க ட்ரை பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இவங்க சீரியஸா படிச்சிட்டு இருக்கும்போது ஆர் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது வா சாப்பிடலாம், வா வெளியே போலாம்னு நீங்க கூப்பிட்டீங்கன்னா அது அவங்க காதுல விழாது. இதுதான் ரீசன் இவங்க ஒரு டீம்ல இருந்தாலும் சரி இல்ல கிளாஸ்ல இருந்தாலும் சரி அதை அச்சீவ் பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும் மோட்டிவேஷன் அவங்களுக்கு ஒரு ஃபயர் மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஃபயர் பிரெயின் டைப் ஆட்களோட ஸ்டடி செஷன் எப்படி இருக்கும்னா, பேசிக்கா எல்லாரும் புக்ஸ்ல இருக்கிறத படிச்சிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வருவாங்கல்ல, ஆனா இவங்க அந்த கான்செப்ட் அவங்களோட லைஃப்ல கனெக்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணி லேர்ன் பண்றவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு விஷயத்துல கியூரியஸ் வந்துடுச்சுன்னா ஆர் எதுலயாவது டவுட் வந்திருந்துச்சுன்னா இவங்க டக்குன்னு அந்த டவுட்டை கிளியர் பண்ணிப்பாங்க. கியூரியஸான விஷயத்துல இறங்கி வேலை பண்ணிடுவாங்க. மொத்தத்துல ஃபயர் பிரெயின் டைப் ஆட்கள் எப்பயும் ஹை மோட்டிவேஷன்ல இருப்பாங்க. ஆனா இதுதான் அவங்களுக்கு டேஞ்சரும் கூட. ஏன்னா இவங்களோட கேலண்டர்ல ஸ்லீப், ரெஸ்ட், ரிலாக்ஸ் என்ற வார்த்தைக்கு இடமே இருக்காது. இதனாலே ஒரு கட்டத்துல இவங்க பர்ன் அவுட் ஆயிடுவாங்க, அதாவது சோர்ந்து போயிடுவாங்க. உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா, உங்க மனசு மோட்டிவேஷனா இருந்தாலும் உங்க உடம்பும் பிரெயினும் டயர்ட் ஆயிடுச்சுன்னா அப்போ உங்க பெர்ஃபார்மன்ஸும் லோ ஆகிடும். சோ அதனால ஃபயர் பிரெயின் டைப் ஆட்கள் எல்லோரும் ஒர்க்குக்கு ஓவர்லோட் கொடுக்காதீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணவும் கத்துக்கோங்க. உதாரணத்துக்கு இவங்க டீமா சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்றப்போ இவங்க ஃபோக்கஸ்டா இருந்து மத்தவங்க ஃபோக்கஸா இல்லாம லேசியா இருந்தாங்கன்னா அப்போ இவங்களுக்கு செம்மையா அவங்கள பார்த்து கோவம் வந்துடும், இரிட்டேட் ஆயிடுவாங்க. இதனாலவே பாத்தீங்கன்னா இவங்கள நிறைய ஆட்களுக்கு பிடிக்காது, ஃப்ரெண்ட்ஸ் எண்ணிக்கை இவங்களுக்கு கம்மியா தான் இருக்கும். ஆனா இவங்க மோட்டிவேட்டட் அண்ட் ஒர்க்ல டெடிகேட்டடா இருக்கிறதால ஃபயர் பிரெயின் டைப் ஆட்கள் அதிக சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. அதுவே நீங்க ஆப்ஷன் பி அதிகமா சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அப்போ உங்க பிரெயின் டைப் வந்து கிரீன். இது ஏர் எலிமெண்ட்ட குறிக்குது. இவங்களோட எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ற லிம்பிக் சிஸ்டம் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். அதனால இவங்க எல்லாத்துலயுமே ரொம்ப கியூரியஸா இருப்பாங்க. இதனால இவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சரி உடனே அதை சரி பண்ற வேலையில இறங்கிடுவாங்க. அண்ட் இவங்களோட டெக்னிக்கல் ஸ்கில் பொறுத்தவரை எதையும் வேகமா கத்துக்கிற ஃபாஸ்ட் லேர்னர்ஸா இருப்பாங்க. ஆனா எந்த அளவுக்கு வேகமா கத்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வேகமா மறந்தும் போயிடுவாங்க. அண்ட் இவங்க எல்லாத்தையும் ஃபாஸ்டா ஆர்வமா இருக்கிறதால இவங்கள நிறைய பேர் விஷயத்தை எடுத்த கௌத்தம்னு செஞ்சு சொதப்பி வச்சிடுவாங்க. மொத்தத்துல இவங்கள ஒரு ஆர்வ கோளாறுன்னு கூட சொல்லலாம். அதுக்காக எல்லாத்தையுமே சொதப்பிடுவாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. பல விஷயத்துல இறங்கி வேலை செய்யறதால இவங்க நிறைய சக்சஸும் ஆவாங்க. அண்ட் இவங்க துருதுருன்னு இருக்கிறதால இவங்கள நிறைய பேருக்கு பிடிக்கவும் செய்யும். இவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. இவங்களோட சூப்பர் பவர் கியூரியாசிட்டியா இருக்கிறதால ஒரு போரிங்கான சப்ஜெக்டும் ஒரு போரிங்கான மூவிஸும் கூட இவங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா அதுல இருக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் இவங்க டீடைல்டா கவனிப்பாங்க. ஆனா இங்க தான் இவங்களுக்கான ட்விஸ்டே ஸ்டார்ட் ஆகுது. இவங்களுக்கு ஆர்வம் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல பல விஷயம் மேல ஏற்பட்டுடும். ஒன்னு செய்வாங்க அது போர் ஆகிடும், அடுத்து வேற ஒன்னு செய்வாங்க அதுவும் போர் ஆகிடும், பிறகு வேற ஒன்னு புதுசா தேட ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்களோட தேடலின் ஆர்வம் அதிகமா இருக்கிறதாலேயே இவங்களுக்குள்ள சக்சஸ் கொஞ்சம் மத்தவங்களை விட கம்மியா தான் கிடைக்கும். சோ அதனால ஏர் பிரெயின் டைப் ஆட்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணா அது முழுசா பண்ணணும், ஜம்ப் ஆகிட்டே இருக்க கூடாது. அண்ட் இவங்களோட பிரெயின் சென்சிட்டிவா இருக்கிறதால யாராவது இவங்கள பத்தி சின்னதா நெகட்டிவ் கமெண்ட் பண்ணிட்டாலும் இவங்க மனசுக்குள்ளேயே போட்டு ஓவர் திங்க் பண்றவங்களா இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் இவங்க ஜாலியா தான் இருப்பாங்க. ஆனா இவங்களை யாராவது குறை சொல்லிட்டா ஆர் திட்டிட்டா ரொம்பவே டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவாங்க. சோ அதனால இந்த பிரெயின் டைப் ஆட்கள் எல்லோருமே மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க, மனசை அமைதியா வச்சுக்க கத்துக்கோங்க. மத்தபடி உங்க கியூரியஸ் பவர் உங்களை வேற லெவல்ல முன்னாடி உயர்த்திடும்.
அதுவே நீங்க அதிகமா ஆப்ஷன் சி சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அப்போ உங்க பிரெயின் டைப் வந்து ப்ளூ. இது வாட்டர் எலமெண்ட்டை குறிக்குது. இவங்க ரொம்பவே மெதுவா அமைதியா நிதானமா சிந்திக்கக்கூடிய நபரா இருப்பாங்க. இவங்க பிரெயின்ல இருக்கிற ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அதுதான் இவங்க ஃபார்வர்ட் திங்கிங் அண்ட் டிசிஷன்ஸ் தீர்மானிக்குது. இவங்கலாம் எதையும் எடுத்தும் கவுத்தோம்னு செய்ய மாட்டாங்க. மத்தவங்கள்ட்ட கேட்பாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க, பொறுமையா தான் ஒரு டிசிஷனை எடுப்பாங்க. அண்ட் இவங்களோட லேர்னிங் ஸ்பீடும் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். என்ன கான்செப்ட புரிஞ்சாதான் இவங்க மைண்ட்லயே அது பதியும், படிக்கவே இன்ட்ரெஸ்ட் ஆவாங்க. இவங்க மென்டலி அண்ட் பிசிக்கலி எந்த கஷ்டத்தையும் தாங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இதனால இவங்களை எந்த விஷயமும் எக்ஸைட் பண்ணாது. இது இவங்களுக்கு நல்லதாவும் அமையும், சில நேரத்துல கெட்டதாவும் அமையும். என்ன எதை பார்த்தும் எக்ஸைட் ஆகாதவங்க என்னதான் சக்சஸ் ஆனாலும் அதை நினைச்சு பெருமைப்பட மாட்டாங்க. இது பத்தாது, மேலும் இன்னும் சக்சஸ் ஆகணும்னு தான் நினைப்பாங்க. ஆனா இவங்க எதுக்கும் எக்ஸைட் ஆகாததுனால மக்கள் இவங்களை பார்த்து இவனுக்கு சிரிக்கவே தெரியாதுன்னு கூட சொல்லி ஒதுங்கி போயிடுவாங்க. இதனால இவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளும் ரொம்ப குட்டியா தான் இருக்கும். அண்ட் எல்லாத்துலயும் பொறுமையா யோசிக்கிறதால நிறைய நேரம் இவங்க டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. அதனால இனி நீங்களாம் டக்குன்னு டிசிஷன் எடுக்க கத்துக்கோங்க. எதுல இருந்தும் டக்குன்னு மூவ் ஆன் ஆகிடுங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா சிரிக்கவும் பழகிக்கோங்க. அப்பனாதான் உங்களை சுத்தியும் 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஓகே, வீடியோவை இவ்வளவு நேரம் பார்த்த எல்லாரும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க உங்க பிரெயின் டைப் என்னன்னு. அப்படி எந்த பிரெயின் டைப் கொண்ட ஆட்கள் அதிகமா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.